Hi friends, welcome to Amu's Kitchen. இன்னைக்கு நாம காயல்பட்டினம் ஸ்டைல்ல பருப்பு ஆனம் செய்ய போறோம். அதுக்கு துவரம் பருப்பு நான் ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வந்து நெய் பருப்பு ஆனம் சொல்லுவாங்க அவங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் ஃபஸ்ட்டு நான் பருப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளியை வந்து நான் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். இப்போது அதில் நம்ம இது போட்டுக்கலாம், தண்ணி போட்டுக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் விளக்கெண்ணெய் ஏன் போடுறீங்கன்ட்டு எல்லோரும் கேட்குறீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, வயிறு உபசம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லதுங்க விளக்கெண்ணெய். அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். நான் என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நான் விளக்கெண்ணெய் போடுறேன்ட்டு. நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன். இதிலே வந்து இப்போது மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எடிட்டிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய சிங்கில் பைப்பில் தண்ணி வந்து இங்கே லீக் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கு. இதுக்கு நான் க்ளீனாக தான் வச்சுக்கிறேன், அப்பயும் வந்து எப்படி லீக் ஆகி இங்கெல்லாம் போயிட்டுருக்கு. வீடெல்லாம் தண்ணி ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இன்றைக்கி செம வேலை, ஒவ்வொரு வேலை. ப்ளம்பரை கூப்பிட்ருக்கோம், ஈவினிங் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். இது வந்து இந்த இடம்லாம் வந்து இந்த ஹோஸ் பைப்பை கழட்டி மாட்டணும். ஃபுல்லாக தண்ணி, நிறைய வேலை. அதனால் இந்த டப் வச்சு நான் வாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ எடிட்டிங்கெல்லாம் வந்து அவ்வளோ இருக்காது, நேச்சுரலாக அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு. பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து சாதம் வச்சுருக்கேன். மண் சட்டியில் தான் நான் சாதம் வடிப்பேன். எங்கள் 4 பேருக்கு இந்த மண் சட்டியில் சாதம் சரியாக இருக்கும். ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிடுவோம். மார்னிங் அண்டு நைட் வந்து டின்னர் வந்து எங்களுக்கு வந்து டிஃபன் தான். அதனால் 4 பேருக்கு ஒரு வேளைக்கு இந்த மண் சட்டியில் எங்களுக்கு போதும். ஸ்டீம் வந்துருச்சு. நம்ம குக்கரோட இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நம்ம சில பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம இப்போ சாப்பாடு வடிச்சிட்டேன். இப்படி தான் சாப்பாடு வடிப்பேன் நான். அடுத்து இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு, சூடாக இருக்குது. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ இது சும்மா அந்த தக்காளியை ஒண்டி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எத்தனை பொருள் போட்டிருக்கோம் பாருங்கள், ஒன்றுமே போடல. காய் இல்லாதப்போ நீங்கள் இந்த மாதிரி பருப்பு செஞ்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக வரும். நல்லா பருப்பு தெரியாத மாதிரி மசிச்சுக்கலாம். ஓகே, நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதில் கொஞ்சம் புளி தண்ணி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். அந்த புளி தண்ணி கொண்டு வந்து போட்டுற பாருங்கள். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கொதி வரட்டும். நான் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த குக்கரில் நான் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு சிங்கில் இது இல்லாதனால நான் இதுலேயே என்ன பண்ணுறேன், பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கிறேன். போகிறேன் இந்த பீட்ரூட்டும் கேரட்டையும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா நான் அதே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இதே குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன்.
கொஞ்சமாக இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டால் போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா கேரட் சீக்கிரமாக வெந்துடும். இந்த பீட்ரூட் வந்து சீக்கிரமாக வேகாது, நரன்னு நிற்கும் இல்லையா? அதனால் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கி மட்டன் வாங்கி மட்டன் சுக்கா செஞ்சிடலாம் இந்த தாலுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் என்னுடைய இந்த ப்ராப்ளம், இந்த சிங்க் ப்ராப்ளத்தினால நான் இந்த வெஜ்ஜிஸ் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது இல்லையா? நல்லா கொதிச்சுட்ருக்கு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு கை அளவுக்கு, அதாவது ஒரு 3 தேங்காய் பற்ற வரைக்கும் நான் தேங்காவை துருவி இந்த பருப்பில் போட்டுக்கிறேன். இதுதான் காயல்பட்டினத்தோட பருப்பானத்தோட சீக்ரெட். இன்னும் 2 சீக்ரெட் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளுடைய பீட்ரூட் கேரட்டும் வெந்து வந்துருச்சு. பார்ப்போம். வாவ், இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஆவி பறக்குது. இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கு நான் கடுகும் உளுந்து எடுத்துக்கிறேன். கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா தான் போடுவேன், காஞ்ச மிளகா போட மாட்டேன். ஏன்னா கலர் ரெண்டுமே எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும். அப்புறம் பசங்க எடுத்து சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க. அதனால் பச்சை மிளகா தான் போடுவேன். நீங்கள் என்ன மிளகா போட்டு செய்வீங்கன்ற எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ்க்கு 75% நல்லா வந்துச்சு பாருங்கள். பேபி பிங்க் கலர் ஆகிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம வெந்திருக்கேன். பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இது நல்லா வெந்துடுச்சு இல்லையா? ஜஸ்ட் அது எல்லாமே போட்டு ஆற வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். இது முக்கியமான விஷயம், நான் ஒன்றும் உப்பு போடலை. இப்போது உப்பு போட்டுக்கிறேன். நான் இதுக்கு சால்ட்டு தான் போடுவேன் நான். இப்போது சால்ட்டு போட்டு உப்பு எல்லா இடமும் படிக்கிற மாதிரி. கலர் பார்த்திங்களா? அந்த மண் சட்டி கடாய்க்கும் அந்த பீட்ரூட்டும் கேரட் கலரும், இந்த பச்சை கலர் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெள்ளை கலரில் வெங்காயம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து என் பாப்பாவுக்கு வந்து தேங்காய் போட்டால் பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு, சின்னவங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் போடாமல் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்துடுறது. ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. போட்ட உடனே நம்ம கிளறக்கூடாது. தேங்காய் பூ போட்டுட்டு ஜஸ்ட் அதை மூடி விட்டுருங்க. அப்படி ஒரு 3 நிமிஷம் அப்படி மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி பாருங்கள் பொரியல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. போட்டு ரொம்ப கிளறினோன்னா தேங்காயோட அதில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்வீட்னஸ் அது வந்து குறையாது. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே தேங்காய் போட்டோடனே அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸ் வந்து சீக்கிரமாக வதங்கி ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிளறிட்டோன்னா அந்த தேங்காயில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸு, பீட்ரூட் ஸ்வீட்னஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். நம்மளுடைய பீட்ரூட் கேரட் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பீட்ரூட்டும் கேரட்டும் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குன்ட்டு. நெய் பருப்பானம் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சேன் இல்லையா? எப்போ நெய் போடணுன்னா இந்த மாதிரி கடைசியாக நம்ம பரிமாறத்துக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அப்போ தான் நெய் ஊற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டே நெய் ஊற்றிட்டிங்கன்னா நெய்யோட மனம் இருக்காது. இந்த மாதிரி நெய் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த பருப்பு குழம்பு கடைசியாக முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம புழுங்கல் அரிசியில் செஞ்ச நல்லா புலன்னு பாருங்கள் சூப்பரான சாப்பாடு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் காயல்பட்டினம் ஸ்டைல்
நெய் பருப்பானம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட் போட்ட தேங்காய் பூ போட்ட பொரியல். இதுவும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் பஃபலோ தயிர், பஃபலோ மில்கில் செஞ்ச கெட்டி தயிர். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தயிர். யாரெல்லாம் இந்த பாலில் தயிர் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி இந்த நெய் பருப்பானத்தை செய்யுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.